சரி, ஒரு பக்கம் சபாநாயகருடைய தேர்தல் என்பது நமக்கு மிகப்பெரிய இடியாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஆறுதலான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது ராகுல் காந்திக்கு கிடைத்த பதவி தான். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் 2004ஆம் ஆண்டு முதன்முறையாக எம்பியாக பார்லிமெண்ட்டில் நுழைஞ்சார். இந்த 20 வருட காலத்தில் அவருக்கு அரசியலமைப்பு சட்ட ரீதியாக எந்த பதவியுமே கிடைக்கல. ஆனால் முதல் முறையாக அரசியலமைப்பு சட்ட ரீதியாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவி ராகுல் காந்திக்கு வந்து சேர்ந்திருக்கு. ராகுல் காந்தி எப்படிப்பட்ட மனிதர் என்பதை அவர் பதவி இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்தே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. இதில் பாருங்க, மோடி அமித்ஷா பதவியேற்ற உடனே போயிருவாங்க. ஆனால் ராகுல் காந்தி தற்காலிக சபாநாயகருக்கு மட்டும் மரியாதை கொடுக்கல. பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தவர், அதற்கு பின்னாடி நின்று கொண்டவர் அனைவரையுமே நலம் விசாரிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறார். இப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இந்தியாவுக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது எந்த ராகுல் காந்தியை பப்புன்னு சொல்லி சேசாதான் சொல்லி மிக மோசமாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரோ அதே மோடி இன்னைக்கு ராகுல் காந்தியை தன்னுடைய 3 மெம்பர் கமிட்டி பேனல்ல எல்லாத்திலையுமே வைக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. அதே ராகுல் காந்தி கிட்ட தான் இனிமே எல்லா விஷயத்தையுமே கேட்டு முடிவு பண்ணக்கூடிய சூழல் என்பது மோடிக்கு வந்திருக்கு. அதே போல இந்த ஓம் பிர்லா எந்த எம்பி பதவியை பறிச்சாரோ, எந்த பங்களாவை ராகுல் காந்தி கிட்ட இருந்து பறிச்சாரோ, இன்னைக்கு அதே ராகுல் காந்தி தான் சபாநாயகராக அவர் தேர்வுப்பட்ட உடனே அவருடைய சேருக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கக்கூடிய சூழல் என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. எப்படி தலைகீழா மாறிச்சு பாருங்க. எம்பி பதவியை பறிச்சவரே இன்னைக்கு அவர் சீட்டில் உட்கார வைப்பதற்கே ராகுல் காந்தி தேவை என்ற நிலைமை இன்னைக்கு உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்திக்கு முதல் வரிசையில் இடம் கொடுக்காம 2வது வரிசையில் தான் இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை இவர் ஏற்றுக்கொண்டதுனால முதல் வரிசையில் தான் இடம் கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, 2 அவையிலுமே குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் பேசுவார்ல, அப்படி முர்மு அவர்கள் பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் ராகுல் காந்திக்கு முதல் வரிசையில் இடம் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இந்த மோடி அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. இது மட்டுமா, ராகுல் காந்தி மேல வன்மம் வச்சு அவர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட அவருடைய செக்யூரிட்டியை பறிச்சவர் தான் மோடி. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி ராகுல் காந்திக்கு போனதுனால Z+ செக்யூரிட்டி பாதுகாப்பை ராகுல் காந்திக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. எப்படி காட்சிகள் மாறி இருக்கு பாருங்க. எதெல்லாம் ராகுல் காந்திக்கு எதிராக இந்த பாஜக பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு ராகுல் காந்திக்கு சேவகம் செய்யக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. இது மட்டுமா, ராகுல் காந்தியோட எம்பி பதவி பறிபோன உடனே ராகுல் காந்தி 2004 இருந்து பயன்படுத்தி வந்த பங்களாவை உடனடியாக நீங்க காலி பண்ணணும்னு சொல்லி காலி பண்ண வச்ச கட்சி தான் இந்த பாஜக. இன்னைக்கு அதே ராகுல் காந்திக்கு கேபினெட் அமைச்சருக்கு எந்த பங்களா ஒதுக்குறாங்களோ அதே அளவு மதிப்புள்ள பங்களாவை எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு வந்திருக்கு இந்த பாஜக. எப்படி களம் மாறி இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற பதவி தான். எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவி என்பது சாதாரண பதவி கிடையாதுங்க, அவ்வளவு அதிகாரம் உள்ள பதவி. அதாவது 3 மெம்பர் பேனல் சொல்லுவாங்க. மோடி, அதே போல எதிர்க்கட்சி தலைவர், இன்னொன்று அமைச்சர். இந்த 3 பேனல்கள் தான் முக்கியமான சென்ட்ரல் ஏஜென்சியுடைய தலைவர்களை நியமனம் பண்ணுவாங்க. குறிப்பாக லோக்பாலா இருக்கட்டும், சிபிஐ உடைய சீஃபா இருக்கட்டும், இடி உடைய சீஃபா இருக்கட்டும், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய சீஃபா இருக்கட்டும், தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கட்டும், மற்ற தேர்தல் ஆணையர்களாக இருக்கட்டும், NHRC உடைய சீஃபாக இருக்கட்டும், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனாக இருக்கட்டும், இப்படி அனைத்து தலைவர்களையுமே நியமிக்கக்கூடிய அதிகாரத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தியை கேட்டு தான் முடிவு பண்ணக்கூடிய நிலைமை என்பது வந்திருக்கு. ஏன்னா இந்த கமிட்டியில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக நுழைந்து விடுவார். இப்போ சில பேர் கேள்வி கேட்கலாம், ஏங்க இப்படி தான் முன்னாடி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இருந்தார், தலைமை தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் பண்ணாங்க, அதில் அவருக்கு லிஸ்டே கொடுக்காம மோடியும் அவருடைய அமைச்சரை மட்டும் தேர்வு பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, அது மாதிரி தானே ராகுல் காந்திக்கு நடக்க போகுது, 3ல் 2 பங்கு அவர்களுக்கு தானே இருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்லலாம். ஆனால் அப்போ பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்துச்சு. ஆனால் இப்போ என்பது இல்லை. இந்த 3வது அமைச்சராக ஒருத்தர் வராருல, அந்த அமைச்சராக நிதிஷ்குமார் அமைச்சரோ, நாயுடு அமைச்சரோ, குமாரசாமியோ யாரு வேணாலும் வரலாம். அவர்களும் நாங்கள் வருவோம்னு சொல்லி நிபந்தனை வைக்கலாம். அல்லது இந்த தலைமை தேர்தல் ஆணையருடைய நியமனமாக இருக்கட்டும், இடியோட நியமனமாக இருக்கட்டும், சிபிஐ உடைய நியமனம் ஆகட்டும், லோக்பால், இப்படி எல்லா பதவியோட நியமனத்திலையுமே நாயுடு, நிதிஷ், குமாரசாமி, சிண்டே உள்ளிட்டவர்களுடைய டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவெடுக்க வேண்டிய நிலைமை என்பது உருவாகும். அப்போ ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர் வந்து ஈஸியாக புறக்கணிச்சிடலாம், மீடியா பிளாஸ் ஆகாது, அவர் வந்து பேட்டி கொடுத்தாலும் பிரஸ் மீட் வச்சாலும் பெரிய பாதிப்பு என்பது ஏற்படுத்தாது. ஆனால் இப்போ ராகுல் காந்தி இருக்கிறாரு. ராகுல் காந்திக்கு என்று நாட்டில் மிகப்பெரிய மதிப்பு என்பது இருக்கு, மக்கள் இருக்கிறாங்க. அப்போ ராகுல் காந்தியை ஏமாற்றி ராகுல் காந்தியை மீறி ஒன்றிய பாஜக அரசு எது செய்ய நினைச்சாலும் ராகுல் காந்தி
காந்தி அதை போட்டு மக்கள் மன்றத்தில் உடைப்பாரு, அது மீடியா ஃபிளாஷ் ஆகும், ஒட்டுமொத்த இந்தியாவில் மூளை முடுக்கெல்லாம் அது பேசு பொருளாக மாறும். அப்போ எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்ட்டு தான் தோன்றித்தனமாக மோடியால் எந்த முடிவுமே எடுக்க முடியாத சூழல் என்பது இன்னைக்கு ஏற்படும். இது மட்டுமா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதே போல உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமனத்திலுமே ராகுல் காந்தியுடைய பேச்சை கேட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கு மோடி வந்திருக்கிறாரு. சென்ற முறை எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, எதிர்கட்சிகள் வச்சது இடி ரைடை விட்டு பாஜக கட்சிகள் உடைக்கிறாங்கன்றதா. அந்த இடியோட தலைவரே இன்னைக்கு ராகுல் காந்தி கட்டுப்பாட்டில் தான் வரணும், ராகுல் காந்தி தான் தேர்வு பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ இடியை வச்சு முன்ன மாதிரி ஆடக்கூடிய நிலைமை என்பது ராகுல் காந்தியால் தடுத்து நிறுத்தப்படும். இதை விட ஒரு மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா, ஒருவேளை இந்த மோடி அரசு பதவி விலகுறாங்க, ராஜினாமா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்து இந்த அரசு வந்து கவிடுதுன்னு வச்சுக்கோங்க, எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை நிர்வாகத்தை வழிநடத்துவார். எதிர்க்கட்சி தலைவருக்கு அப்படியான பவர் என்பது இருக்கு அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. அப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா என்பது பண்ண போவதில்லை. ஆனால் மோடியோடைய ஆட்சி எப்போ வேணாலும் கவிழலாம். அப்படி கவிழப்பட்டு மீண்டும் வந்து புதிய அரசோ அல்லது மீண்டும் புதிய தேர்தல் நடக்கும் வரைக்கும் இந்த நாட்டுடைய தலைவராக, இந்த நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடியவராக ராகுல் காந்தி தான் இருக்க போறார் அப்படின்றதான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்கக்கூடிய அதிகாரமா இருக்கு. அப்போ ஒரு பக்கம் சபாநாயகர் தேர்தலில் தோல்வி கிடைத்தாலுமே எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பை ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டதனால இன்னைக்கு பொதுமக்களுக்கு தங்களுடைய குரல் என்பது நாடாளுமன்றத்தில் எழுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னரே சொன்ன மாதிரி ஓம் பிர்லாவுடைய தேர்வு என்பது எதிர்க்கட்சிகளுக்கோ மக்களுக்கோ புதிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. பாதிப்பு என்பது நிதிஷ்கும் நாயுடுக்கும் சிண்டேக்கும் குமாரசாமிக்கும் தான். கண்டிப்பாக இந்த பாதிப்பை அவர்கள் அனுபவிக்க தான் போறாங்க. அதை இந்த நாட்டு மக்களும் பார்க்க தான் போறோம். நன்றி.